அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பொதுக்குழு இன்று நடைபெற்றது. 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒருங்கிணைப்பு தொடர்பாக அவர் எதுவும் பேசவில்லை. திரு சி வி சண்முகம் பேசும்போது அதிமுகவை உறவாடி கெடுக்கிறாங்க, அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமி கணக்கு என்ன, அமித்ஷா கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கேசிபி, 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு தொண்டர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழுங்கிறது ரோட் மேப்பை போட்டிருக்கு அதிமுகவுடைய தேர்தல் பயணத்திற்கு, வெற்றி பயணத்திற்கு அப்படின்னு நம்பிக்கையோடு அணுகலாமா இந்த பொதுக்குழுவை? அதாவது தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு என்கிற பொழுது வழக்கமாக நான் 1982 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் முதல் பொதுக்குழு அட்டன் பண்ணேன். அன்றிலிருந்து இன்று வரை நடந்த பொதுக்குழுக்குள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கோடிட்டு காட்டுவாங்க. அரசியல் வியூகங்கள் தான் இருக்கும். அதாவது நம்ம யாரோட சேர போகிறோம், யார் நம்முடைய எதிரிகள், நம்முடைய வியூகங்கள் எப்படி இருக்கும், களத்தை எப்படி நம்ம தயார் பண்ணணும், இது போன்று தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது செய்த சாதனைகள், அந்த சாதனைகளுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க 21. அடுத்து இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இது திரு எடப்பாடி பழனிசாமி அந்த 170 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போனார். அப்போ செல்லுகிற காலத்திலேயே இன்றைக்கு அவர் பேசிய பெரும்பாலான விஷயங்களை அங்கே பேசிட்டார். அப்போ இன்றைக்கு அவர் புதிதாக சொன்ன செய்தி என்பது அவர் பேசலை. ஆனால் அவரது உத்தரவின் பேரில், ஏன்னா நான் அதை அழுத்தி சொல்கிறேன், அவரது உத்தரவின் பேரில் மற்ற அவருடைய சகாக்கள், துரோகிகள், எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். உறவாடி கெடுப்பவர்கள், துரோகிகள், புரோக்கர்ஸ், இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கும். ஆமாம். இது என்ன சொல்றாங்க? உறவாடி கெடுப்பவர்கள்னா பாஜகவை சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த புரோக்கர்னு அவர் கொச்சையா, அது அந்த வார்த்தை தவறாக கூட இருக்கலாம். திரு குருமூர்த்தி அவர்கள் குறிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு, அது தவறாக கூட இருக்கலாம், அது எனக்கு ஒரு ஐயப்பாடு. அது அப்ப ஏன் அவர்கள் மீது இவர்கள் சாடுகிறார்கள் என்றால், துரோகிகள் யாரு? அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்புகிறார்கள் அல்லது அதற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். எனக்கு இந்த பொதுக்குழுவில் ஒரே ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கட்சிக்காரங்க எல்லாருமே குழம்பிடுவாங்க. விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் திமுக அதிமுகவுக்கு போட்டியாக இருக்கிறார், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதை பற்றின ஒரு வார்த்தை கூட விஜய் தானே நினைக்கிறாரு, ஒருவர் கூட பேசல. ஆமா சார், விஜய் தானே நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நினைக்கல. இல்ல திமுக அதிமுக இடையே தான் போட்டின்னு நினைக்கிறதுனால அவர் விஜயை கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் சொல்றதுங்க கள சூழ்நிலைகள். இப்ப இன்றைக்கு அந்த பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழு முடிஞ்சோடனே வெளியே வர்றாங்க. சில தொலைக்காட்சிகள்லையோ அல்லது செய்திகள் சோசியல் மீடியாக்கள்லையோ வைத்திலிங்கம் தாவேகாவில் சேருகிறாரா அப்படி ஒரு செய்தி வருது. அப்போ அதிமுக தொண்டர்கள் மனசுல இவர் என்னதான் 210 தொகுதின்னு உற்சாகப்படுத்தினாலும் உடனே அந்த உற்சாகம் போய் ஒரு சலனம் உண்டாயிடுது இல்ல. அப்ப நீங்கள் ஒன்று விஜய் உங்கள் நண்பரா, அது விஜய்னா தாவேகா கட்சி நம்மோடு உறவில் இருக்கிறதா, இல்லை நம்ம எதிர்க்கிறோமா, இல்ல தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நினைக்கிறோமா, ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை. சரி, இப்படி யோசிங்களேன். 210 இலக்கு, ஒருங்கிணைப்பு குறித்து எந்த விதமான பேச்சும் இல்லை. அப்ப அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. விஜயை பத்தி பேசவே இல்லை. பாஜக கூட்டணியே பொதுக்குழு அங்கீகரிக்குது அப்படின்னா ஏன் அது ரோட் மேப்பா இருக்கவே முடியாதா? இதான் தெளிவா தெரியுதே. இல்லைங்க, நம்ம என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். நம்ம கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. அப்துல் கலாமே அதை என்கரேஜ் பண்றாரு. ஆனா கள சூழ்நிலைகள், கள நிலவரங்கிறது அதிமுக தொண்டர்களில் இது சாதகம், இது பாதகம், நம்மை சுற்றி இருக்கிற புற சூழ்நிலைகள், இது
உட்கட்சி சூழ்நிலைகள் இது, நம்ம இந்த திசையில் வந்து பயணிக்கிறோம், இதை நம்ம இப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பூத் லெவலில், கிராம அளவில், பூத் லெவலில், கிளை அளவில் தாவேக்காரங்களை அவர்கள் எதிரிகளாக விரட்டி அடித்து எதிர்த்து அரசியல் பண்ணணுமா, நண்பர்களாக அரவணைச்சு செய்யணுமா, இல்லை என்ன செய்யறது அதே தெரியல. அதுவும் சொல்றாருல, தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டணி அமையும், அப்போ வலுவான கூட்டணி அமைவதற்காக அதிமுக காத்திருக்கு, அமையும், நம்பிக்கையோடு இருங்கன்னு தானே சொல்றாரு. பல தடவை அவங்க வந்து அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் திருப்பி இது யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தோணுனது ஒரே விஷயம்தான். அதாவது ஒருவேளை மத்தியில் ஆளுகிற பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் விஜயோடு கை கோர்ப்பதற்கு தயாராக அந்த ஆப்ஷனை வைப்பதற்காக விஜய் விமர்சிக்கப்படலை. இதுதான் என்னுடைய புரிதல். ஏன் நீங்க நம்ம மற்றபடி நான் வந்து எம்ஜிஆர் கால அரசியல்ல இருக்கிறேன், ஜெயலலிதா அம்மா கால அரசியல்ல இருக்கிறேன். அப்பன்னா ஒன்னா அடிச்சு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. இவர் ஒரு சினிமா நடிகர், இவர் வந்தாரு, இப்போ இவர் கேபி முனுசாமியே விமர்சிச்சார் இல்லையா, இவங்க புதுசாக வந்தவங்கெல்லாம் இப்போ அரசியலுக்கு வர்றாங்க, போட்டி நமக்கு திமுகவுக்கு உண்டானது தான், அவங்களை எல்லாம் புறக்கணிங்க, எல்லாம் சின்ன பசங்க, ஏதோ ஒரு செய்தி வந்து ஒரு டேக்அவே என்ன சொல்லுவாங்க. அது எந்த ஃபார்ம் இல்லை, எகெயின்ஸ்டும் இல்லை, எதுவுமே சொல்லலைன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ள திரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறார், நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி எல்லையை தாண்டி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எனக்கு அழுத்தம் கொடுத்தால் பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து வெளியேறி நான் விஜயோடு கை கோர்ப்பதற்கு கூட தயங்க மாட்டேன். இதுல வந்து பொதுக்குழுல திரு அமித்ஷாவுக்கான செய்தி இது. அதனாலதான் விஜய் விமர்சிக்கப்படவில்லை. இது அமித்ஷா அவர்களுக்கான செய்தி. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தே அதனாலதான் அதனுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சி தான் அந்த புரோக்கர் உறவாடி கெடுப்பாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னா 2021 இதை செஞ்சாங்க. அப்ப இதுதான் மறுபடியும் அந்த பாஜக தான். இப்ப நீ ஒரு பாஜக ஏங்கிள் இருந்து கூட பார்த்தீங்கன்னா அண்ணா, அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாரு, 18% வாக்கு அதிமுக, 23%, 41%, 41.33%. அன்றைக்கு அண்ணாமலை உயர்த்திய வாக்கு சதவீதம், ஓபிஎஸ், தினகரன், தேமுதிக, பாமக ஒன்றுபட்டிருந்தது, எல்லாம் சேர்ந்த வாக்கு. ஆனா அது அப்படியே கணக்கில் எடுத்துக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து வெறும் 2% தான் அப்படின்னு எடுத்துக்கிறார். இது எப்படி வந்து இவர் அதை டேக் இட் as granted என்று எடுத்துக்கிறாருன்னு தெரியல. சரி, இதற்கு முன்பு நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கூட்டணியாக வந்தால் ஏற்றுக்கொள்வார், இதுதான் அவர்களது மனநிலை. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு இருந்த மனநிலை அதுதான். ஆனால் இன்றைக்கு அதற்கு ஒரு தடைக்கல்ல போடுறாங்க. அப்படி இருந்தாலும் எங்கள் ஒப்புதலோடு நாங்க ஏற்றுக்கொண்டது, நாங்க தான் தலைமை, கூட்டணி தலைமைக்கு யாரும் கேள்வியே இல்லை. அப்படி அவர்கள் எந்த கட்சி கூட்டணிக்கு வருவதாக இருந்தாலும் முடிவெடுக்க முழு அதிகாரம். அப்ப அது திரும்ப அமித்ஷா அவர்களுக்கான செய்தி. அதாவது எங்களை கேட்காம நீங்க எந்த முடிவு எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. ஓபிஎஸ் குறிப்பு சுத்தி பாத்தீங்கன்னா நம்பிக்கை தராத அதிமுக காரங்களுக்கு, அதிமுக தான் தலைமை இங்கே கூட்டணிக்கு. கூட்டணி தொடர்பாக முழு அதிகாரம் எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. யாரு வேணும் வேணான்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது வந்து அதிமுகவுக்கு பலம் தரக்கூடிய செய்திகள் இல்லையா? அதிமுக காரங்களுக்கு தேவை, இந்த முறை நம்ம வெற்றி பெற்று விடுவோமா, ஆட்சி அமைத்து விடுவோமா, ஆளுகிற வலுவான கூட்டணியுள்ள திமுகவை வீழ்த்தி விடுவோமா, விஜயால் நமக்கு வாக்கு சேதாரம் உண்டா, அந்த வாக்கு சேதாரத்தை நாம் எப்படி ஈடுகட்ட போகிறோம், இதுதான் அவர்களுக்கான பாதரை மனசுல அவர்களுக்கான கலக்கமா இருக்கும். அந்த கலக்கத்திற்கு கலங்கரை விளக்கமாக ஒரு வழிகாட்ட வேண்டியது இன்றைய தலைமையினுடைய இது. அதை செய்யல, அந்த செய்தி எதுவுமே இல்லை. ஓகே அக்னீஸ்வரன், இதுதான் ரோட் மேப், இந்த திசை நோக்கி தான் நாம பயணிக்க போறோம், இவங்க தான் நமக்கு எதிரி, இவங்கெல்லாம் நமக்கு நண்பர்கள் அப்படின்னு தெளிவாக பொதுக்குழுல அடையாளம் காட்டியிருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒரு குழப்பமான பேச்சு அப்படின்னே முடிஞ்சிருக்கு பொதுக்குழு அப்படின்னு அவர் பார்க்கிறார். அதாவது ஒரு கலக்கத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அண்ணன். முதல் பொதுக்குழு 82 இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால்
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த சொன்ன 41.33 விழுக்காடை மட்டும் எடுத்து பேசுகிறாரு. எதிரணியில் அவர் சொன்னதை தான் சொல்கிறார், எதிரணியில் பலமான ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறார். ஆனால் நீங்கள் 2019 வாங்கின 53%, 2024 அது 10% குறைஞ்சிருக்குன்றதை அண்ணன் பார்க்க மாட்டார். ஏன்னா இவர் கலங்கரை விளக்கமாக யாருக்கு இருக்கிறாருன்றதை அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறலாம். இது ஒன்று. இன்னொன்று சொன்னார், என்னன்னா உற்சாகம் ஊட்டணும், அதில் ஒரு சலசலப்பு சஞ்சலம் வந்துடக்கூடாது. இப்போ அண்ணன் பேச்சிலிருந்து யார் உற்சாகப்படுவார்கள் என்பது தெரிகிறது. இப்போ அவர் சொன்ன கருத்து என்ன, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது என்ன, இவர் சொல்கிறதெல்லாம் அவருக்கு தான், இதுவெல்லாம் அவங்களுக்கு தான். நான் கேட்குறேன், அது யாருக்காக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுவதில் அது யார்கிட்ட போய் நீங்க கேட்கணும்? ஒன்று அண்ணா பொறுங்கண்ணே, பொறுங்கண்ணே. ஆமாம், ஆகையினால இது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்முடைய பொது எதிரி யார் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து, அது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் காலமாக இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமாக இருந்தாலும், இன்று வரை தேர்தல் அறிவிக்கின்ற போதுதான் அந்த கூட்டணியை நாம இது பண்ணுவாங்க. ஆனா ஆண்டாண்டு காலத்துக்கு அப்பா எதிரணியை பார்த்தீங்களா, எத்தனை தேர்தலில் அவங்க கூட்டணி ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க 5-6 தேர்தல் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு தனி கட்சி நடத்தணும்? அதுக்கு பொருள் அதுதான். இது 2024 தனிச்சும் நிற்கும், 2021 கூட்டணியும் அமைப்போம் என்பதைத்தான் அந்த ரோட் மேப், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாலை வழிகாட்டல் அதைத்தான் எடுத்து காட்டுது. 2 கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு, பிரதானமா திமுகவும் அதிமுக மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா ரோட் மேப்பே கூட தேவையில்லை. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதோ அவங்க அதிமுகவை வீழ்த்தணுங்கிறதா ரோட் மேப்னு புரிஞ்சுக்கலாம். நான் அவர் என்ன கேட்கிறாருன்னா, தாவேக்கான ஒரு கட்சி வந்தாச்சு, அதிமுகவை அவங்க பொருட்படுத்தாம திமுக தாவேக்கா அப்படின்னே அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்பான எந்த விமர்சனமும் இல்லை. அப்புறம் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத மறைமுகமான சாடல்களாக வார்த்தைகளால் போட்டு துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள், புரோக்கர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அது திரு சி வி சண்முகம் பேசுறாருல. இப்போ இதெல்லாம் அப்படி பேசணுமா? தெளிவா இதுதான் செய்தி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்குறேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய காலம் தானே இருக்கு, அப்படி சொல்லியிருக்கணும்னு கேட்குறேன். பெரும்பாலும் நம்ம கேசி பண்ண நம்ம மணி சார் எல்லாம் பேசி விட்டு கடைசி பேட்ஸ்மேனை தான் என்ன இறக்கி விடுவீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய மணி சார் என்ன சொல்ல போறாருன்றது தான் எனக்கு இப்போ இதாக இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் என்னட்ட கேட்குறீங்க. இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி யாரையும் நம்பி களமிறங்கக்கூடாது அப்படின்ற பார்வை தான் எனக்கு. இது ஐக்கிய நாட்டு சபைக்கு சொன்னதா அல்லது இந்திய நாட்டினுடைய மத்திய அமைச்சருக்கு சொன்னதா? இந்த பகுப்பு பாகுபாடு எதற்கு? கட்சிக்காரங்க வேலை செய்யறதுக்கு. ஒரு கட்சியினுடைய கொள்கை அது. கீழே யார எதிர்த்து வேலை செய்யணும்? தாவேக்காவை எதிர்த்து வேலை செய்யணுமா வேண்டாமா? இல்ல திமுகவை மட்டும் எதிர்த்தா போதுமானதா? இல்ல ஒருவேளை கூட்டணி வருங்கிறதுனால தாவேக்காவோடு நம்ம இணக்கமாகவே பயணிக்க சொல்றாரோ, இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கான இனிமே வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்றாரா? இதெல்லாம் தொண்டர்களுக்கு கடத்தக்கூடியது தானே பொதுக்குழு, அதை செஞ்சிருக்கா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து வலுவான கூட்டணி என்று சொல்லுகிற கட்சி எது? எதை எதிர்த்து எதிர்கட்சி முந்தைய ஆளுங்கட்சியாக இருந்தது, எதை எதிர்த்து அவர்கள் பயணிக்க வேண்டும்? ஆனா அதைத்தான் அது பலமுறை சொல்றாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். என்ன சொல்றாரு? அப்பா, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமே 3 அதிகார மையங்கள் தான்ப்பா. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டமன்ற, நாடாளுமன்றம், அதை செயலாற்றுகின்ற அதிகார மையம். இதில் குறை இருக்குமே ஆனால் அதை நீதிமன்றத்தின் பால் எடுத்து செல்ல வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் சொல்ற பாதை வழி. 3 தான். ஆனால் திமுகவில் 4 அதிகார மையங்கள் ஒரு கட்சிக்குள் இருக்கிறதுப்பா. அப்படி இல்லப்பா அதிமுக என்பதை பலமுறை சொல்லுகிறார். இதுதான் இது திமுகவை ஆட்சி கட்டில அகற்றுவதற்கு நாங்கள் போடுகிற விதை. நீங்க சொல்லக்கூடிய அந்த சாலை வழி தடம் என்பது இதுதான். அதிலிருந்து நாங்க பெறல. உடனே நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. அண்ணனுக்கு அது ரொம்ப வித்தியாசமா கூட அவங்க நினைக்கலாம். எப்பா, என்ன நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க? தாவேகா எவ்வளவு பெரியது. கரெக்ட்.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அது நியாயத்தின் அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வழியாகத்தான் அவர் நின்று பேசினார். தாவேக்காவுக்காக யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காக மாண்புமிகு எதிர்க்கட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் என்பதை விட முன்னாள் முதலமைச்சர் என்கிற அனுபவத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசுவார். கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு முதல்ல போன அரசியல் கட்சி எது? 170 அண்ணன் 82 இருந்து இருக்கிறாரு. கட்சி கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சுன்னு நாம் தமிழருக்கு பேசியிருப்பாரா? அது 60 ஆண்டு காலம் இது பண்ண பழம் நழுவி பாலில் விழாதா என்று அன்றைக்கு ஒரு நடிகரை கேட்டாரே, அது அனுபவம். இவர் சொன்னா அப்ப நீங்க பலவீனமா? அண்ணன் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஆனா 170 176 சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கிறாரு. ஆக அதிமுகவை குறைத்து அல்லது அவர்களுடைய பலமான செய்திகளை மறைத்து பேசுவதனால் பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள் பலவீனம் ஆயிருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. தாவேக்காவை விமர்சிக்க வேண்டிய அவசியமே அதிமுகவுக்கு இல்ல. இப்படின்னு சொல்றேன். நான் யதார்த்த பார்வையாளனாக நான் இருக்கிறேன். தாவேக்காவும் விமர்சிக்கட்டும் அதிமுகவை. ஆமா, அதுதான உண்மையான ஜனநாயகம். ஆனா சார் இருங்க சார். நான் எந்த கேள்வி கேட்டா எல்லாரும் பதில் சொல்ல வரீங்களா? அதான் உங்களுடைய ஜனநாயகம். நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குதுன்னா அது மாநில கட்சிகளை விழுங்கித்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது கர்நாடகா கேரளாவோட நிறுத்திக்கிறோம், ஆந்திராவோட நிறுத்திக்கிறோம். இங்கு கல்வி அமைப்பிலும் கட்டமைப்பிலும் நாம் வளர்ந்திருக்கிறோம். அதுதான் அதுலதான் திமுக அதிமுகவை நிக்குது. அப்படித்தான் இருக்கணும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அடியனுடைய சிந்தனை அதுதான். மாறுறாங்களா உடனே ஏதாவது ஒண்ணு ஆதரிச்சா ஏன் ஆதரிக்கிறாங்க? ஏன் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க? ஆதரிக்கிறது சொல்ல வரல. இங்க தோராயமாக 77,32,000 பேர் இன்றைக்கு அதை இது தோராயமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாமே கொடுக்கல. அப்ப அதையும் ஆதரிச்சிருமா? சரி, திரு ஜீவா, 96ல திமுக, 91ல திமுக படுதோல்வி, 96ல அதிமுக படுதோல்வி, 2006ல மைனாரிட்டி திமுக, அதுக்கப்புறம் 2001ல பெரும்பான்மையோட அதிமுக பலம் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கணக்கு சொல்றாரு, 2014ல ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கல. 2016ல ரெட்டலை சின்னத்தை மட்டும் 234 தொகுதிகளிலையும் ஜெயலலிதா நிறுத்தினாங்க. சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்கும். கீழே உள்ள சக்கரம் மேலே வரும், மேலே உள்ள சக்கரம் கீழே வரும். இந்த சுழற்சியை புரிஞ்சுக்கணும். இந்த சுழற்சி அடிப்படையில் அதிமுக மீண்டும் 26ல ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. 200 தொகுதிகள்னு திமுக நிர்ணயிச்சது 210 தொகுதிகள்னு திரு எடப்பாடி பழனிசாமி நிர்ணயம் பண்றாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கூடி இருக்கு களத்தில். ஒரு கட்சி தலைவரா அவர் தொண்டர்களுக்கு நம்பிக்கை தரதுக்கு 210 234 கூட சொல்லலாம். அதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை. திமுக மாதிரி சொல்லலாம், எந்த கட்சியும் சொல்லலாம் சார். இல்லை திமுக என்ன அதிமுக என்ன பாமக சொல்லலையா நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு? எல்லா கட்சிகளுக்கும் அந்த உரிமை உண்டு. அதில் அதுவும் அதிமுக மாதிரி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அது. இப்போ இருக்க நிலையை வைத்து அதிமுகவின் வரலாறை எழுதிவிட முடியாது இல்லையா? அது ஒரு வலிமையான ஒரு வரலாறுக்கு சொந்தமுள்ள அமைப்பு தான். ஆனால் இவர்களுடைய தீர்மானத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். சிவி சண்முகம் அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடக்கத்திலேயே சொன்னீங்க, அவர் பாஜகவை அவ்வப்போது விமர்சிக்கக்கூடிய தலைவராக தான் சிவி சண்முகம் இருக்கிறார். இதில் ரொம்ப ஓப்பனாகவே உறவாடி கெடுப்பவர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலேருந்து போன செங்கோட்டையனையோ ஓபிஎஸ் டிடிவியோ சொல்லலை. அதுக்கு தனி வார்த்தையை வச்சிருக்காரு, துரோகின்னு. உறவாடி கெடுப்பவர்கள். நீங்க 2 பேரும் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் இல்ல நான் அதை தான் சொன்னாங்க. நான் கொஞ்சம் உறுதியாவே சொல்றேன் சார். அவர் பாஜகவை தான் சார் சொன்னார். உறவாடி கெடுப்பவர்கள். ஏன் சார், ஓபிஎஸ் செங்கோட்டையனும் உறவு சார், ஒரே ரத்தம் சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னார் ரத்தத்தின் ரத்தங்கள் சார். உறவாடி கெடுப்பவர்கள் அவர் சொல்றது பாஜகவை தான். எங்க கட்சியை சின்ன பண்ணமாக்கிட்டேன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் போது இவருக்கு சிவி சண்முகம் மாதிரி நபருக்கு தெரியாதா? என்ன முதல் தீர்மானம் என்ன ஜீவா இன்னைக்கு நிறைவேற்றினதுல? பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இன்னைக்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகம் பாஜகவை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜகவை ஆதரிச்சும் தீர்மானம் வந்து கோர்த்துப்பாங்க பாஜகவோடு. அப்புறம் உறவாடி கெடுக்கிறாங்க. பாஜக நடத்துது அதிமுகவை அவங்க ஒரு கூட்டணி கட்சி மாதிரி தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சிங்கிற மரியாதையோட அவங்க நடத்துறாங்க.
செங்கோட்டையனை வச்சு இயக்குறாங்க, செங்கோட்டையனே சொல்றாங்க. ஒரு கட்சியே சொல்லாததை இவர்கள் ரெண்டு பேரும் யார் சார் சொல்லல? யார் சொல்லல? செங்கோட்டையன் சொன்னாங்களா? செங்கோட்டையன் சண்முகம் யார சொன்னாரு? அதத்தான் இவங்க தான் சொல்றாங்களே. அப்ப அவருன்னு சொன்னாங்களா? சார் இல்ல ஒரே யார சொன்னாரு? எங்களை உறவாடி கெடுப்பவர்கள் சொல்லிட்டு திமுக எதிரி, அதனால அவர் திமுகவை சொல்லல, கருணாநிதி ஸ்டாலின்லாம் நம்ம எதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவாடி கெடுக்கிறவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. தயவு செய்து சி வி சண்முகம் அவர்கள் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க, மீண்டும் ஒரு முறை பாருங்க. உறவாடி கெடுப்பவர்கள் என்று அவர் பாஜகவை அமித்ஷாவை தான் சொல்றாங்க. சார் பிஜேபி யாரை சார் அதிகம் டிஸ்டர்ப் பண்ணுது தமிழ்நாட்டில்? திமுகவையா, கம்யூனிஸ்டையா? அதிமுகவை தானே சார் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதிமுகவை தானே போட்டு அவங்க எல்லா விதமான தொந்தரவுகளும் தராங்க. அதைத்தான் கட்சி அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. ஒரு முறை அந்த வேலூர் மக்களவை தேர்தல் தள்ளி நின்னுச்சு, துரைமுருகன் அவர்கள் பையன் கூட ஜெயிச்சாரு. ரொம்ப குறைவான வாக்குகளை திமுக ஜெயிச்சிச்சு. அவர் கண்ணீர் விட்டு சொன்னார் எல்லாம் பாஜகவால. ஏன்னா அவருடைய தொகுதி முஸ்லீம்கள் அதிகமா இருக்க தொகுதி வேலூர். முழுக்க முழுக்க பாஜகங்கிற சுமையை சுமந்ததால தான் தோத்தோம். இதை அவர் மறுக்க சொல்லுங்க. எதுவுமே நான் எல்லாருக்கும் தெரியும். சி வி சண்முகம் அதை சொன்னார். பல முறை சுமை சுமை என்று பாஜகவை சொன்னவர் இன்னைக்கு அதுல சொல்லியிருக்கார். ஒருவேளை அவர் அது சொன்னது கட்சிக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் சொல்லிட்டார் துரோகிகள். அதுல எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பெற்று சொன்னதாக அவர் சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல இது உடன்பாடு இருக்குன்னு தான் அர்த்தம். சி வி சண்முகம் தனிப்பட்ட கருத்து இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காருன்னா அப்ப எடப்பாடியே அதை உட்காந்து தலையாட்டுறாரு. அந்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா அதை ஒரு ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டக்கூடிய காட்சியை கூட நம்ம பாக்குறோம். அது நம்ம எப்படி விஷுவல்ஸை சேர்த்து விட்டாங்களா உண்மையிலேயே இதான்னு தெரியல, அவர் அதை தலையாட்டுறாரு. பாஜகவை தான் விமர்சிக்கிறாரு. துரோகின்னு சொல்வது வேணா ஓபிஎஸ் சொல்லலாம், டிடிவி. ஒருங்கிணைந்த அதிமுக இல்ல உட்கட்சி விவகாரங்கள்ல ஒரு எல்லைக்கு மேல நீங்க உள்ளே வர வேண்டாம்னு பாஜகவுக்கு ஒரு கட்சி செய்தி சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும் நான் கேக்குறேன். அதுல என்ன தவறு? வார்த்தைகள் இருக்குல்ல, உறவாடி கெடுப்பு எல்லாமே துரோகம், அது மோசமான வார்த்தைகள் தானே, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காருல்ல. அப்புறம் புரோக்கர் வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு வேற, இதையும் அவர் பயன்படுத்தின வார்த்தை. எதுவுமே நம்ம நீங்களும் சொல்லல, நானும் சொல்லல. இந்த புரோக்கர் வேலையெல்லாம் செய்யாதீங்க, அது யார சொல்றாரு? ரொம்ப வெளிப்படையாவே குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் நான் தான் சேர சொன்னேன், நான் தான் தர்மயுத்தம் பண்ண சொன்னேன்னு சொன்னார். அப்ப இது எல்லாம் பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்பவர்கள் சொன்னதும் இப்படித்தான் பாஜக நடத்துதுன்னு விமர்சகர்கள் சொன்னதை இப்ப சி வி சண்முகமே சொல்லியிருக்காரு சார். அந்த வார்த்தை புரோக்கருங்கிற வார்த்தை, உறவாடி எங்களை அழிக்கிறீங்க, இதைத்தான் எல்லாரும் பாஜக எல்லா மாநிலத்திலும் நடக்கிற பொதுக்குழு, தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு ரொம்ப முக்கியமான பொதுக்குழு. பாஜகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டே பாஜக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது, பாஜக நமக்கு சுமைன்னு ஒரு செய்தியை தொண்டர்கள்ட்ட சொல்றதுனால ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. அது சி வி சண்முகத்துக்கு தெரியாதா? சி வி சண்முகத்துக்கு தெரியாதான்னு கேக்குறீங்க. இவருக்கு ஜெயக்குமாருக்கு தெரியாதா? வெளிப்படையா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியால் தான் தோற்றோம் என்று ஜெயக்குமார் சொல்லலையா? செல்லூர் ராஜு இங்க ஒரு தேசிய கட்சி ஒருபோதும் வர முடியாது, என்னதான் திராவிட கட்சின்னு செல்லூர் ராஜு ஒரு முறை சொல்லலையா? பல முறை அவங்க எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டுதான் சார் இருக்காங்க. அதிமுகக்குள்ளேயே உள்ள நிர்வாகிகளுக்கு போட்டு நம்மளை பாடாப்படுத்துறாங்கிறதும், மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள்ல பாஜக என்ன பண்ணிருக்குங்கிறது கண்டிப்பா அவர்களுக்கு தெரியும். ஒரு கையெழுத்து கட்டத்தை கடந்துருச்சு அதிமுக. ஒருமித்த கருத்தோடு திமுகவை வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு புள்ளியில கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் வந்து சேருங்கிற செய்தி தான் அதுக்குள்ள அடங்கி இருப்பதாக தான் நாம புரிஞ்சுக்கணும் சார். அதிமுகங்கிறதே திமுக எதிர்ப்பு மட்டும் தானே, பாஜக எதிர்ப்புங்கிறது முதன்மை கொள்கை கிடையாது. ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதுக்காக சொல்ல அந்த நோக்கம்லாம் உங்களுக்கு இருக்கு சார். ஆனா பாஜகவுக்கு திமுகவை அகற்றணுங்கிற நோக்கம் கிடையாது சார். அதிமுகவை தமிழ்நாட்டில இருந்தே அகற்றிட்டு அந்த இடத்துல தானோ அல்லது விஜய் மாதிரி நடிகர்களையோ உட்கார வைக்கணுங்கிறது தான் பாஜகவின் நோக்கம். இது கண்டிப்பா அதிமுக காரங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சாதாரண ஆட்களா? இந்த விஜய் கட்சி மாதிரி நேற்று தொடங்கின கட்சியா? எத்தனை வரலாறு, இந்திரா காந்தியை பார்த்துருக்காங்க, ராஜீவ் காந்தியை பார்த்துருக்காங்க, எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் என்னென்ன ராஜீவ் காந்தி பண்ணாருன்னு தெரியும், அலெக்சாண்டரை வச்சுட்டு என்னென்ன பண்ணாங்க, இது எல்லாம் பார்த்து வந்த கட்சி தானே. கண்டிப்பா அதெல்லாம் தெரியும், வேற வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் பாருங்க, பாஜக தங்களை டிஸ்டர்ப் பண்ணது தான் எதிர்க்கிறாங்களே ஒழிய கொள்கை அடிப்படையில் ஒரு திராவிட கட்சியா அவங்க செயல்படலை. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவங்க வந்து தீர்ப்பை இதை வந்து நடைமுறை தீர்ப்புக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களே தான் பேசுறாங்க. தீர்ப்புக்கு எதிராக அதிமுக இதுவரையும் பேசினதே இல்லையா? இந்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு வந்து தீர்ப்பு வந்த போது என்ன மாதிரி சுவரொட்டிகள் அவங்க ஒட்டினாங்க? தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாதுன்னு இங்க அதிமுக தொண்டர்கள் பண்ணாங்க இல்லையா? அதனால தீர்ப்பு இங்க பாருங்க, தீர்ப்பு நடைமுறைப்படுத்தினா ஒரு கலவரம் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அரசு 144 போட்டாங்க. அங்க காவல்துறையினர் செயல்பட்டாங்க. ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுகிற மாதிரி தீர்ப்பு இருக்கு. மத்திய தொழில் படையை வந்து நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையோட மோத விடுற மாதிரி இருக்கு, அதை தடுத்தாகணும்னு 144 போட்டு தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருந்தாங்க. ஆனா இவங்க இப்ப சொத்து குவிப்பு வழக்கு வந்த போது என்ன நடந்துச்சு? தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு தானே இங்க நடந்தது. அப்ப கலவரமே வந்துச்சு. இங்க இப்ப கலவரம் வரக்கூடாதுக்கா போட்டாங்க. சோ இவங்க பாரதிய ஜனதாவினுடைய எந்த இந்துத்துவ மாநிலத்தை இப்ப சூறையாடுகிற எந்த கொள்கையும் அவங்க எதிர்க்கல.
ஆனால் தன்னை இவருங்க டிஸ்டர்ப் பண்றாங்க, அதிமுகவை காலி பண்ண பாக்குறாங்கிற உண்மை வேற வழி இல்லாம அந்த ஆதங்கத்துல சி.வி. சண்முகம் சொன்னதா தான் பாக்குறேன். ஓகே திரு மணி, பாஜக இன்னும் அதிமுகவுக்கு கூட்டணி சுமையாக இருக்குங்கிற செய்தி தான் பொதுக்குழுல சொல்லப்பட்ட செய்தியாக நம்ம புரிந்து கொள்ளணுமா? திரு அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக நான் அப்படி பார்க்கல. அக்னி சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பிஜேபியோட ஆரம்ப கட்டத்தில் அந்த தயக்கங்கள் இருந்திருக்கலாம். இன்னையோட கிட்டத்தட்ட 8 மாதம் முடியுது உங்களுக்கு வந்து பிஜேபியோட அவங்க அலையன்ஸ் ஃபார்முலேட் ஆகி அமித்ஷா அவர்கள் சென்னையில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு ஏப்ரல் 10 அல்லது 11 நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயாச்சு. இன்றைக்கி வந்து இந்த பொதுக்குழுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இதில் வந்து திமுக அரசுக்கு எதிரான எத்தனை தீர்மானங்கள் அவங்க நிறைவேற்றிருக்காங்க, முக்கியமான எவ்வளோ இஷ்யூஸ் மிஸ் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முத்த முதலமைச்சருடைய சகோதரர் மறைவுக்கு அவங்க இரங்கல் தெரிவிச்சுட்டு போங்க, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பட் கடந்த காலங்கள் அப்படி நடந்தது கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஒரு வாரத்துக்கு முன்பு NCRB ரெக்கார்டு 2023 பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு வந்திருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அதை பற்றி பேசுகிறார், கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேசலை. அது இன்றைக்கி தீர்மானத்தில் இல்லை. KN நேரு விஷயத்தில் ED லெட்டரை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு, அது பொதுக்குழுவில் இல்லை. மாநிலத்தோட நிதி நிலைமை மிக மோசமாக இருக்குது, பல்கலைக்கழகங்களை சம்பளம் கொடுக்க முடியல, அரசு ஊழியர்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது, பல அரசு துறைகளில் இன்றைக்கி கஜானா காலி. இப்போ அதை பற்றின எத்தகைய தீர்மானங்களும் இல்லை. இது ஆட்சியோட இறுதி கட்டத்தில் இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் திமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருக்கீங்கன்னு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால சேர்ந்தப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட் இருக்குல்லையே, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இது பிஜேபியோட இருக்க நெருக்கடியை காட்டுற மாதிரி இல்லை. இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் திமுகவோட இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் லைன் இருக்குன்றது தான் இது காட்டுது. ஒரு அக்ரெசிவான அப்போசிஷனை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க மறந்துடாதீங்க. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம். இவ்வளவு மெனக்கெடலுமே அதுக்கு தானே சார்? திமுக ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், ஒத்த கருத்து கூட்டணி வச்சிருக்கோம், இன்னும் வாங்கன்னு அழைக்கிறதுக்காக தானே இவ்வளவு மெனக்கடல். இந்த பொதுக்குழுவோட மெனக்கடலை தீர்மானத்தில் எதிரொலிக்கணும். ஒரு பொதுக்குழுவோட தீர்மானம் என்பது கட்சி தலைவர்களோ எதிர்கட்சி தலைவரோ முன்னாள் முதலமைச்சரோ அவங்க மேடைகளில் பேசுறதை விட ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் உங்களோட தீர்மானங்கள் இதை சொல்றது. 2017-21 காலகட்டத்தில் குறிப்பாக கலைஞர் மரணத்திற்கு பிறகு திமுக எவ்வளோ ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயற்பட்டது. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகள் அதிமுகவோட செயற்பாடுகள் ஏதாவது நமக்கு அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? எவ்வளவு பிரச்சனைகள். அதிமுகவை விட வேறு யாராவது சிறப்பாக செயல்படுகிறார்கள்னு நம்ம ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அதுதான பிரச்சனையா, வேற யாருமே இல்லையே. இல்ல அதிமுக தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இல்லைங்க, இப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுக அந்த லீடு எடுத்தாதான் மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்ல கடந்த காலத்துல கொஞ்சம் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் சமயங்கள்ல திரு அண்ணாமலை வெளிப்படையாகவே பேசினார், நாங்க தான் பிரதான எதிர்கட்சியினர். திரு நயினா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் நாங்க தான் சிறப்பாக செயல்படுகிறோம் எதிர்கட்சியினர். இப்படி தாவேக்கா இப்ப புதுசா ஏதாவது ஓன் பண்ணிக்கிறதுக்கான சூழல்கள் இல்லங்க. ஏடிஎம்கே தான் அந்த பொசிஷனை தக்க வச்சிருக்காங்க. இல்லன்ற நான் இன்னைக்கு பொதுக்குழுல எங்க அது தீர்மானிக்குது? தீர்மானங்களை எதிரொலிக்கணும், களத்துல என்ன போராட்டங்களை நீங்க முன்னெடுத்தீங்க? நான் அதை தான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக 18-21 குறிப்பாக 18-21 17லேருந்து ஒரு ஆட்சியில் இருந்தாலும் இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து அந்த மாதிரி என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காது? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மாநிலத்தில். துரதிருஷ்டவசமாக மீடியா வந்து கடந்த காலங்களோட இந்த முறை வந்து இவ்வளவு தூரம் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமனம் வீசினதை நான் பார்த்ததில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன், ஐ மே பி ராங். அப்போ இந்த இடத்துல வந்து மீடியாவும் தவறுது, எதிர்கட்சிகளும் தவறுது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் 3 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சியும் மீடியாவும் தான் வந்து வாட்ச் டாக்ஸ். இங்கே எதிர்கட்சியும் இல்லை, மீடியாவும் இல்லை. மீடியா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எதிர்கட்சி அதை முன்னெடுக்காது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த 3 ஆண்டுகளில் வந்து அவர் ஒரு ரொம்ப அக்ரெசிவான அப்போசிஷன் லீடராக இருக்கும்போது மீடியா வந்து ஃபோர்ஸ் டு ஃபாலோ தட். இவங்க அதை செய்யலை. இல்லை ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் அவர் இந்த ஒத்த கருத்து உள்ள கட்சிகள்லாம் சேர்த்து வலிமையான கூட்டணியை கட்டமைச்சிருவார். கூட்டணிக்குள்ளேயே போல கார்த்திகேயன், தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை முதலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். துரதிருஷ்டவசமாக நம்முடைய நெரேட்டிவ், மீடியா நெரேட்டிவ் என்பது யார் யாரோட போவாங்கன்னே இருக்குது. யார் யாரோட போய் எக்கட கட்டு போட்டு ஒரு முடிச்சிடறேன் ப்ளீஸ். எதிர்கட்சியா அதிமுக திறம்பட செயல்பட்டதா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு நம்ம மாநிலத்தில். நம்ம அஃப்கோர்ஸ் ஒரு வளர்ந்த மாநிலம், மற்ற மாநிலங்களோட நம்ம முன்னணியில் தான் இருக்கோம். நம்ம வந்து நித்தி ஆயோக் கணக்குப்படியே முதல் 3 மாநிலங்கள் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் தேனும் பாலும் ஓடலைங்க. கடன் வந்து 9 லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் கன்சர்ன். பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல வந்துருந்துன்னா மீடியா அதை எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம்? ஏன் பேசல? இல்ல சார், சில போதாமைகள் அதிமுக தொடர்பாக இருந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு சக்தி உள்ள கட்சியாக அதிமுக தானே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இனிமே அதை வளர்த்தெடுப்பதற்கு அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க அதிமுகவால தான் திமுகவை வீழ்த்த முடியும், விஜயால வீழ்த்த முடியாது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஆனா ஒரு எதிர்கட்சியா அவங்க செயல்பாடு
அந்த நம்பிக்கையை திருவாளர் பொதுஜனத்துக்கு கொடுக்குதா? இல்லையே. இந்த பொதுக்குழு மற்ற பொதுக்குழுலேருந்து வித்தியாசமானதை நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தல்களுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இல்லை, ஒரு சின்ன குறுக்கீடு. திமுகவை அதிமுக தான் வீழ்த்த முடியும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படல, அந்த பெர்செப்ஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. மக்களும் அதிமுக சிறப்பாக செயல்படல, திமுகவை வீழ்த்தும் கட்சியாக அதிமுக இல்லைங்கிற பெர்செப்ஷனோடையும் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி வலிமையான கூட்டணி கட்டமைக்க? அதுக்கு தான் ஊடகத்தை சார் சொல்றாங்க. அதுதாங்க நான் வரேன். நீங்க எல்லாரும் நாங்களே சேர்ந்து கூட்டணி அமைச்சு இல்ல சார் சொன்னது அக்னி ஒரு நிமிஷம். அவர் சொல்ற விமர்சனம் வேற இல்லங்க. என்னோட பாயிண்ட் வந்து ஏடிஎம்கே தன்னோட கடமையை தவறி இருக்கு. இதையும் மீறி மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம். கடந்த காலங்களில் 91, 96 காலகட்டத்தை எடுத்து பாருங்க. 92ல இருந்து 96 அன்றைய ஜெயலலிதா ஆட்சி, அலங்கோலமான ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டங்கள் முன்னெடுத்தது சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தியும். திமுக ஒண்ணுமே பெரிய அளவுல பண்ணல. கேட்கறது முரண்பாடா இருக்கா இல்ல பேரலா இருக்காங்கிறது. ஏன்னா ஒருவேளை அதிமுக மேல வராத பெர்செப்ஷன் தாவேகா மேல மக்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு வந்துருச்சுன்னா அந்த பொசிஷன் தாவேகா ஜஸ்டிஃபை பண்ணிடாதான கேள்வி. அதுக்கு என்ன விளக்கம்? இல்லங்க, அது ரொம்ப அதீதமான கற்பனை. அது ஒரு உட்டோப்பியா. நீங்க வந்து தாவேகா வந்து முதல் தேர்தலையே வந்து அவங்க வந்து அந்த இடத்த, அதுக்கு தானே அந்த 92, 96 உதாரணத்தை சொன்னேன். அன்றைய ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் நான் அது ஒவ்வொரு நாளும் களத்துல இருந்து பார்த்தேன். கடைசியில் அதை அறுவடை பண்ணது கலைஞர் அறுவடை பண்ணாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது திமுகவுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ண, நமக்கு தெரியாது மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க. பண்ணாங்கன்னா அதோட பலனை அதிகமாக அதை அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி தியரி அதிமுக தான். ஆனால் இன்றைக்கு அந்த வாய்ப்பு வந்தால் கூட அதை பயன்படுத்தக்கூடிய கட்டத்தில் கட்சி இருக்கான்னா துரதிருஷ்டவசமாக இல்லை. பொலிட்டிக்கலாக என்ன இந்த தீர்மானம் மற்ற ஜெனரல் கவுன்சிலோட இது ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன். உங்களால் உங்களோட இப்போ இடி சார்ஜ் ஷீட் வருதுங்க, உங்களுக்கு வந்து 2 கடிதங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அதில் திமுக ஒரு கருத்து இருக்கலாம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதை பேசுறாரு. ஏன் ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன்ல அது எதிரொலிக்கல? ஏன் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா, அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க கட்சி, அவங்க கூட்டணியில் இருக்கிற ரவிக்குமார் பேசுறாரு, மற்றவங்க யாரும் பெரிய அளவில் பேசல, ஊடகங்கள் பேச வேண்டிய அளவுக்கு. அது ஏன் இன்றைய தீர்மானத்தில் இல்லை? அதே மாதிரி மாநிலத்தோட நிதி நிலைமை, இந்த 3-4 விஷயங்களை நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் எதிரொலிக்காமலே ஒரு பொதுக்குழு பொதுவா முடியுது. திரும்ப 24 மணி நேரமும் யாரோட சேரும்? அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம் 210 தொகுதிகளில் வெற்றி, ஒத்த கருத்துக்களுடைய கட்சிகளை சேர்க்கிறதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அதுதான் பிரதானமாக அவங்களுக்கு தெரியுது. எலெக்ஷன் இயருங்கிறதுனால அது பிரதானமாக தெரிகிறது. கார்த்திகேயன், இது எல்லாத்தையும் சொல்லாம, இது எல்லாத்தையும் பேசாம எதுக்கு ஒரு பொதுக்குழு? நீங்க பேசுங்க, அலையன்ஸை பத்தி பேசுங்க, யார் வேணா யாரு கூட வேணா போய் சேருங்க, யாரை வேணா சேர்த்துக்கோங்க, யாரை வேணா நீக்குங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு நரேட்டிவா? இஷ்யூஸை பேசாம ஒரு எதிர்கட்சியோட ரோல் என்ன? அப்ப எப்படி போய் களத்தில் இது எதிரொலிக்கும்? இதையும் மீறி மக்கள் நினைச்சாங்கன்னா 96 மாதிரி கட்சி நேரத்தில் குத்திட்டு போகலாம், அது வேற விஷயம். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் உங்களால் அறுவடை பண்ற அளவுக்கு கட்சி இருக்கான்றதான் என் கேள்வி. அக்னீஸ்வரன், இது வாய்ப்பு வந்தாலும் அதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இல்லைன்னா அவர் தாவேகாவுக்கு இருக்குன்னு சொன்னார். தாவேகாவுக்கு பொசிஷன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குனாரு. அப்ப அந்த வாய்ப்பு தாவேகாவுக்கு போயிடுமா? அதற்குரிய மணி சார் வந்து 2 கோணங்கள்ல சொன்னார். ஒன்று, திமுகவும் அதிமுகவும் சமரச போக்கில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்று, ஆளுங்கட்சியை இன்னும் கடுமையாக, அதாவது எந்தெந்த தரவுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசிய தரவுகள், நாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார சிதைவுகள், கடன், வரிச்சுமை, இது போன்றதில் இன்னும் அதிகமாக அக்கறை காட்டியிருக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான பார்வைதான். அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மக்களோட பிரச்சனைக்கெல்லாம் போகாம இருக்கிறாங்க அப்படின்ற சார் சொன்னாங்க. எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்கன்னு கேட்கிறேன். நீங்க போராட்டம் நடத்தியதனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்பதை விட ஒரு கட்சியே போராட்டத்துக்குரிய நிலைமைகள் உந்தி தள்ளப்படுகிறது, அதுதான் முக்கியம். அது பலவீனமா இருக்கு, அது 3-4 தான் இருக்குது. தன்னை தாக்கு பிடித்துக் கொள்வதே இருக்கு இல்லையா? பிரச்சனை இல்ல, அது கட்சி பிரச்சனை தானே. அப்போ கரெக்ட். இப்ப என்னன்னா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒருபுறம் அப்படின்றது மாதிரி, விறக வெட்டக்கூடியவர்களுக்கு 75 பைசாவும், இப்படி வெட்டுப்பா என்பவருக்கு 1 ரூபாயும் கொடுத்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. 3 தரப்புக்கு பெர்செப்ஷன். ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையோடு இருக்கிற திமுக தொடர்ந்து 2 நாடாளுமன்றத்தில் 40 பெற்றோம், 39 பெற்றோம். மத்தியில் இருந்து என்ன மாநில உரிமையை நான் பெற்று தந்தோம்? அது இல்லை.
ஆனா அதிமுக பலவீனமா இருக்குது, போராட்டம் நடத்தல அப்படின்னு சொன்னா இது இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏத்துக்கிறேன். இல்ல என்ன நோக்கத்துல இதை சொல்றான்னா, நீங்க ஏற்படுத்தக்கூடிய பெர்செப்ஷன் இருக்குல்ல, கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணும், மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கணும். இந்த கட்சி திமுகவை வீழ்த்திடும், அதனால கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு கட்சிகளுக்கு நீங்க ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி வரும்னா, இந்த பெர்செப்ஷன் எப்படி வரும்னா உங்களுடைய எதிர்க்கட்சி செயல்பாடுகள் அடிப்படையில வரும். அப்படி வரலன்னு அவர் சொல்றாரு. அதுதான் கரெக்ட் சார். நான் அது இல்லைங்கல. இப்ப திருவாரூர்ல பிரச்சனை அப்படின்னா முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உடனே போறாங்க. ஆனா திருவாரூர்ல ஒரு பிரச்சனை, அந்த நெல்மணிகள் தலைமைச் செயலத்துக்கு வருகிறது. இன்று வரை முதலமைச்சர் போகல, திருவாரூருக்கும் போகல, கள்ளக்குறிச்சிக்கும் போல. அப்படின்னா செயல்படுகிற ஒரு இயக்கமா தான் அது இருக்குது. ஆனால் அது போதாமையும் இருக்கிறது என்பதை மணி சார் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கேசிபி 210 தொகுதிகள் இலக்கு. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக குறித்து அவர் எதுவும் பேசல. கூட்டணி இறுதி செய்வதற்கான முழு அதிகாரமும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா பொதுக்குழுல முடிவெடுக்கிறாங்கன்னா, இதுல திரு அமித்ஷாவுடைய ரோல் என்ன? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். பெரிய போராட்டம் இல்லாமல் பாஜகவை ஃபினிஷ் பண்ணிட்டார். அதாவது அண்ணாமலை இருக்கிற பொழுது இருந்த பாஜக, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விசிபிலிட்டி 4% 18%. எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவோ மறைமுகமாகவோ முயற்சி செய்து அண்ணாமலையை மாற்றிட்டார். கூட்டணிக்கு அவங்கள அரவணைத்து கொண்டார். வழக்கமாக பாஜகவை சொல்லுவாங்க அரவணைத்து அழித்து விடுவார்கள்னு, அதை திருப்பி அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டாரு. இப்போ பாஜக இல்ல, இப்போ இது இன்னைக்கு அண்ணாமலை ரோல் இல்ல. இப்போ அண்ணாமலை இருந்திருந்தா விஜயனுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் இன்றைக்கு விஜய் வளர்ந்து விட்டார், பாஜக கீழே போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த 4% இப்ப நீ வருமா என்பது தெரியல. அப்ப கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களது திறமையே பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு வெடி வைக்கிறாரு. பாராட்டுறீங்க இப்ப முழு? ஆமா, அதே மாதிரிதான் திமுகவுக்கு ஒரு வெடி வைக்கிறாரு. ஏன் துரைமுருகனை துணை முதல்வர்? ஒவ்வொரு ஷோலையும் கவனமா இருக்க வேண்டியது. கேஸ் டு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் மாறிட்டே இல்ல. சொல்ற ஒவ்வொரு இதுக்கும் இல்ல, நான் சொல்றது உண்மையே இல்லையா பாருங்க. அண்ணாமலை இருந்த காலத்துல அந்த பாஜகவினுடைய வளர்ச்சி 4% 18%. இன்னைக்கு அண்ணாமலை அப்புறப்படுத்தப்பட்டு விடுகிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம் என்பது பேசப்படுகிறது. அப்ப இன்றைய பாஜக எடுத்துக்கங்க, அந்த 4% இருக்குமான்னு சொல்லி தெரியல. இல்ல சார், அந்த 18% நம்பி தானே சார் 41.33 ஒரு கணக்கு சொல்றீங்க. என்னங்க இது? நீங்க எடப்பாடி பழனிசாமி 9 பெருசா 13 பெருசா? நீங்க மேத்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, எது பெருசு? 13 இல்ல. எடப்பாடி பழனிசாமி கணக்குப்படி 9. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல கூட நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க 9ல ஜெயிச்சுட்டு திமுகவை தோக்கடிச்சிட்டோம். அப்ப 13 ஜெயிக்கல. 9ல ஜெயிச்சும் ஆட்சியை தக்க வச்சுட்டோம், 13ல ஜெயிச்சும் அவங்களுக்கு பயன் இல்ல. விஷயம் அதனால 9 பெருசு. சட்டமன்றத்தில் நாம் எவ்வளவு தொகுதிகள்ல வெற்றி பெற்றோம் என்பதுதான். இப்ப இன்னொன்னு, அதே மாதிரி இந்த சைக்கிளிங் சொல்றாரு இல்லையா, அதாவது காலச்சக்கரம் சுழன்றுடும் சொல்றாரு இல்லையா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர். ஜெயலலிதா அம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவுண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2017ல இருந்து பாருங்க. நாங்க 19ல தோத்தோம், 21ல ஜெயிச்சிட்டோம், திருப்பி 24ல தோத்தோம், இப்ப 26ல ஜெயிச்சிருவோம் அப்படின்பதாக இல்ல. அப்படி பார்க்க கூடாது. 2021ல 2 லட்சம் வாக்குகள்னாலதான் 43 தொகுதிகளில் தோல்வியை சந்திச்சோம். ஏன்னா துரோகிகள்னால. சரியா? அப்படியே 24க்கு வாங்க. நல்ல புள்ளிக்கு வந்தீங்க. ஏன்னா 24ல நாங்க 28, அவங்க இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டதைய 41 வச்சிருக்கோம். அதனால 26. இதே கால்குலேஷன் தான். அப்ப 2 லட்சம் வாக்குகள்ங்கிறது 234 தொகுதிக்கு ஏவரேஜா 4000 ஓட்டு தானே. ஏவரேஜா ஒரு தொகுதிக்கு 4000 ஓட்டு தானே. சரி, ஒருங்கிணைஞ்சா அந்த 4000 ஓட்டு கிடைக்குமா? இருக்கிறவங்களை எல்லாம் வெளியில போன்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைக்குமா? எது பலம்? அதுவும் இன்னொரு கணக்கு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறத நீங்க அளவுகோலா எடுத்துக்காதீங்க. அங்க ஓட்டிங் பேட்டர்ன் வேற.
சட்டமன்ற தேர்தலுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேற. நீங்க சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நாம பலமா தான் இருந்திருக்கோம் 2021 படி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க திமுகவை பெரிய கட்சிலாம் நீங்க யோசிக்க வேணாம்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்திருக்குல்ல, சரி, அந்த ஃபேக்டரை பத்தி உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, ஏதோ ஒரு நிலைப்பாடு வேணும் இல்லையா? ஏன்னா அவர் தலைமையில் விஜய் முதலமைச்சர், அவர் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லி அவங்க களத்துல நிக்கிறாங்க. நீங்க 41 பேர் இறந்ததுக்கு எதுவும் ஒரு இரங்கல் தீர்மானம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் ஆளுகிற திமுக அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்குது. விஜய் அவர்களும் அதுல கவனமா இருந்திருக்கணும்ங்கறத பத்தி எந்த மென்ஷனும் இல்ல. அப்ப அதுல எந்த நிலைப்பாடுமே இல்லாம நீங்க விஜய டோட்டலா கணக்கில் இருந்து அப்புறப்படுத்திட்டு மீதி இருக்கிறதுல மட்டும் வச்சுக்கிட்டு திமுக நம்ம என்று பேசுவது எப்படி அர்த்தமேட்டிக்கா? மணி சார், இது யதார்த்தத்திற்கு பொருந்துதா பொருந்தலையா? தாவேக்காவை ரூல்ட் அவுட் பண்ணிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு கணக்கு போட்டிருக்காரு, சதவீத கணக்கு. அதுதான் சரியான கணக்கு. கேசிபி சொல்றது தவறு. தாவேக்காக்கு திமுக கொடுத்த முக்கியத்துவத்தை அண்ணா திமுக கொடுக்க வேணாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதுதான் அவங்க ஆங்கிள் இருந்து கரெக்ட். நாங்க முதல்ல ஏன் அவங்களை அங்கீகரிக்கணும் அவங்க கேட்கறாங்க. அது சரி தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது அந்த பார்ட்டியோட ஸ்டாண்டு. இது வரைக்கும் ப்ரூவன் ஓட் ரெக்கார்டு இருக்கா அவங்களுக்கு? நம்ம இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு நம்ம பேசுறோம். அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், நான் மறுக்கல. பட் ஒரு 53 ஆண்டு கால கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, அவங்களை நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், அவங்களை அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்வதே அதுவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான ஸ்டாண்டு. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது தான் தவறு. அப்படி கொடுப்பது பலவீனத்தை இல்ல, நீங்க உங்கள் பலவீனத்தை வெளியில் காட்டுகிறீர்கள். பேசுனீங்கன்னா பேசாம இருக்கிறது தான் கரெக்டான ஸ்டாண்டுன்றதான் என்னுடைய பாயிண்ட். கரெக்ட் சார். நான் அதுல ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுட்டு வந்தேன். நீங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசாம இருந்து டோட்டலாவே இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது லாஜிக்கலி கரெக்ட். நீங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, வந்துருவாங்கன்னு அவங்கள பெருசா நம்பி நீங்க பேசிட்டு பொதுக்குழுல நாங்க தீர்மானமும் போட மாட்டோம், நாங்க விமர்சிக்கவும் மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது சரிதானா? டோட்டலா ரூல் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்ட். சட்டமன்ற வரைக்கும் நீங்க பேசிட்டீங்க. அதாவது தைரியம்ன்றது என்ன? பயம் இல்லாமல் இருப்பது போல காட்டிக்கொள்வது. ஏதோ படத்துல டயலாக், அவ்வளவுதான். இதுதான் சார். ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். அதனால நீங்க அவர் கேசிபி சொல்றது எனக்கு உடன்பாடே இல்லை. நீங்க பவள விழா கொண்டாட்டத்துல திமுகல உங்களுக்கு விஜய் பெயர் சொல்லாம அவங்க எவ்வளவு விமர்சிச்சாங்க. இவங்க பொதுக்குழுல விமர்சிக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள பயம் இருக்கலாம், ஆனா வெளியில காமிச்ச கூடாதுல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்லிக்க வேண்டாம்ல, எல்லாம் பண்ணியாச்சுங்க. நீங்க அவர் வரலன்னு ஒண்ணே நாங்க அங்கீகரிக்காம இருக்கிற மாதிரி காண்பித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதான் ஓகே ஓகே. இல்ல நீங்க அப்ப சட்டமன்றம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வரல, இப்ப ரூல் அவுட் பண்றோம். அப்ப நீங்க சட்டமன்றத்துல பேசி தவறு செஞ்சிட்டீங்க. அப்ப அதையாவது நீங்க விளக்கணும் இல்ல? நம்ம எதிர்பார்த்தோம், வரல, அவங்களை எதிர்த்து நின்றாலும் நாம் வெற்றி பெறுவோம்ங்கிற நீங்க நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல? இன்றைக்கு கூட ஒரு செய்தி பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல புரட்சி தலைவர் பெயரை சொன்னால் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பார்கள், இதான் பேசுவோம். இல்ல சார், அவங்களே தாவேக்காவை பெருசாக்கி இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுமே. பொதுக்குழுல பேசுறாங்க, விமர்சிக்கிறாங்க. அதுக்கு இந்த தன்னம்பிக்கை சொல்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். அதாவது வழக்கமா எம்ஜிஆர் காலத்திலயோ ஜெயலலிதா அம்மா காலத்திலயோ புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவங்க பேரை சொன்னா மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கணும். இன்னைக்கு முனுசாமி என்ன சொல்றாரு? எதிரே இருக்கிற நீங்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வெற்றியை தேடி தரணுங்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? மேல இருக்கிற அமைச்சர்கள் வெற்றியை தேடி தர. ஒரு ஆள் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க அவரது செல்வாக்கு வளர்ந்திருக்குது, அவருக்காக மக்கள் வாக்களிப்பாங்கன்னு யாரு பேசின மாதிரி எனக்கு தெரியல. சொன்னாரு துரோகிகளை அவர் வீழ்த்துவார்னு சொன்னாரு, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. துரோகிகளை வீழ்த்திடுவார், அதாவது ஓபிஎஸ் நிச்சயமா வீழ்த்திடுவாரு, தினகரனை வீழ்த்திடுவாரு, பாஜகவை வீழ்த்திடுவார். இந்த மூணு நான் அவருக்கு கிரெடிட் தர்றேன். திரு அக்னீஸ்வரன், 210ங்கிறது ஒரு பெரிய மாபெரும் இலக்க நிர்மாணிக்கும் போது கட்சி நிர்வாகிகள் மீது, கட்சி தொண்டர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட தன் மீதான நம்பிக்கை ரொம்ப அதிகம் இருக்கணும், அவங்களுடைய கரிஷ்மா ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு கேசிபி சொன்னார். அது உயர்ந்திருக்கா? அதை தக்க வச்சிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு? இது அக்னி சிறகுகள் ஐயா அப்துல் கலாம் சொன்னதை தான் நான் நினைச்சு பார்க்குறேன். இது தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் பொருந்தும். எலெக்ஷன் அப்படி மாறிடுச்சு. தன்னை அறிந்தவர்கள் மட்டுமே அறிவாளியாக இருக்க முடியும். கல்விமான்களாக இருப்பதை விட அது நடைமுறைக்கு பயன்படலைன்னா அந்த கல்விமான்கள் இருந்தும் பயனில்லை அப்படின்ற மாதிரி தான். ஒரு கட்சி தலைமைன்ட்டீங்க, அப்ப கட்சியை இது பண்ணணும், எதிர்கட்சியா செயல்படணும், அரசியல் அழுத்தங்களை இது பண்ணணும், எல்லாத்தையும் பண்றது. ஏன் அது கேள்வி வருதுன்னா, நீங்க திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இல்லாம
லீடர்ஸா தானே இருக்காங்க. திரு கருணாநிதி திருமிகு ஜெயலலிதான்னு வெர்சஸா இருக்கு, திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால அந்த கேள்வி வருது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் முன்னாடி இங்க வந்த போது கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக வெற்றிடம் இருக்குன்னாரு. ஆனால் காலம் திரு கலைஞர் அவர்களுடைய புதல்வர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராகவும் திமுகவின் தலைவராக மாற்றியது. அது மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா இறக்குற போது யாருப்பா அவரை தான் பொதுச்செயலாளர் வருவாரான்னு தெரியாது, அதிமுகவின் பொதுச்செயலாளராக மாற்றிச்சு. அது மாதிரி தொடர்பாக ஒரே ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் நான் திரு ஜீவாட்ட கேட்கிறேன். இந்த பொசிஷன் பத்தி பேசும்போது திரு கேசிபி சொன்னது முக்கியமான செய்தி. பாஜகவுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி தாவேகாக்கான சாத்தியக்கூறுகளை அவர் ஏற்படுத்தியிருக்காரு, திரு விஜய்க்கான செல்வாக்கு உயர்த்தியிருக்காரு. நீங்க இங்க பாஜகவுக்கான வளர்ச்சியை மட்டுப்படுத்தி இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஆளுமை அடிப்படையில் அது உற்று நோக்க வேண்டியதாக இல்லையா? இல்லை, எடப்பாடிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நடந்திருக்கிறது அண்ணாமலை வெர்சஸ் நயினார் நாகேந்திரன் இஷ்யூ, அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி இஷ்யூவா தான் அது போச்சு. இல்ல நீங்க அண்ணாமலை விட்டுருங்க, அண்ணாமலையை நீங்க கட்சி தலைவரை வச்சிருந்தீங்கன்னா என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணியை வச்சிருந்திருக்க மாட்டாரா அவரு? இல்லைங்க, ஆனால் அல்டிமேட்டாக அதிமுகவினுடைய உள்ளடக்கம்ல காலியாகுது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இங்கே பெரிய கட்சியே கிடையாது. 2 விழுக்காடு 4 விழுக்காடு 5 விழுக்காடு இருந்த கட்சி. ஓபிஎஸ், டிடிவி, ஏசி சண்முகம் போன்றவர்களை சேர்த்து தான் அந்த 18 விழுக்காடு கணக்கு எல்லாம் அவங்க காமிச்சாங்க. ஒரு மாதிரி அதுவும் மக்களவை தேர்தலில் அது ஒரு மாதிரியான தோற்றம் தான் வந்துச்சு. அதனால சுருக்கி இருக்காரான்னு கேட்குறேன். பாஜக வளர்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி சுருக்கிட்டாரா இந்த முறை? அது எடப்பாடி சுருக்குனாரா, அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த அண்ணாமலைக்கு பாஜகவை தாண்டி ஒரு ரசிகர் மன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் உருவாக்கி கொடுக்க மாட்டீங்க நீங்க. இல்ல அது அப்படி ஆகல சார். உங்க கட்சி இங்க அழியுது இல்ல சார். நீங்க பாஜக இங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃபேக்டர் சார். அது இங்க பலூன் மாதிரி ஊதி பெருக்கப்பட்டு பாஜகவுடைய எந்த முயற்சிகளையும் அவர் அலோவ் பண்ணல. ஓபிஎஸ், டிடிவியை எங்கேயுமே உள்ள கொண்டு வரதுக்கு அவர் அலோவ் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலயும் அது பாஜக இழப்பா அதிமுக இழப்பா சார்? அது பாஜக இழப்பா? ஏதோ வேற ஒரு கட்சி கூட்டணியை தடுத்த மாதிரி பாஜக வளர்ச்சியை தடுத்ததா எப்படி கணக்கு வைக்கும்? பாஜகவுக்கு பெறுவதற்கு தான் இங்க பொன்னுலகம் இருக்கு, இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது பாஜகவுக்கு. சரி பேச அடுத்தடுத்த அமர்வுகளும் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. சுருக்கமா முடிங்க. ஒரே லைன் தான். இபிஎஸ் ஒருங்கிணைக்காததுனால அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கே மீண்டும் முதலமைச்சர் ஆவோங்கிற நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இருந்திருந்தா எல்லாமே 210 அந்த நம்பிக்கை இருந்திருந்தா எல்லாரும் ஒருங்கிணைச்சிருப்பாங்க. 6% அதனால கட்சியை கையில வச்சுக்கலாம். எதிர்மறை வாக்குகளா இந்த தேர்தல். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்